கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த நாளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் திருச்சபையாய் பரிசுத்தவான்களோடும் தேவ பிள்ளைகளோடும் குடும்பமாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள தூயாவியானவர் நமக்கு நல்ல கிருபை செய்வாராக. எல்லாரும் தங்களுடைய கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28 மற்றும் 30ஆம் வசனத்தை ஒருவர் எழுந்திருந்து சத்தமாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28 மற்றும் 30ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை அடியனுக்கு அதிகமாக ஆழமாக உணர்த்தி தந்தார். தேவனோடு மனிதனோடு போராடி, தேவனோடு மனிதனோடு போராடி. இந்த வார்த்தையை அடியனுக்கு கர்த்தர் உணர்த்தி தந்த பின்பு அடியன் சற்று வேத வாக்கியங்கள் மூலமாக அந்த வார்த்தையை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் அடியனுக்கு இந்த போராட்டங்கள் இவைகளை குறித்து ஆழமான சத்தியத்தை அடியனுக்கு கற்றுக் கொடுத்தார். அவைகளை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள தூய ஆவியானவர் நமக்கு நல்ல கிருபை செய்வாராக. கர்த்தரை முகமுகமாய் காண்பதற்கு முன்பாக, இறைவனை முகமுகமாய் சந்திப்பதற்கு முன்பாக யாக்கோபுக்கு பதட்டமும் பயமும் இருந்தது. இறைவனை யாக்கோபு சந்திப்பதற்கு முன்பாக பயம், திகில் இருந்தது. என்ன பயம்? யாக்கோபுக்கு ஒரு சகோதரன், மூத்த சகோதரன் இருந்தார். அவர் பேர் ஏசா. தன்னுடைய சகோதரனாகிய ஏசா தன்னையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் என்ன கேடு செய்வானோ என்ற பயம் இருந்தபடியால் யாக்கோபுக்கு பயமும் திகிலும் நடுக்கமும் உண்டானது. இந்த சூழ்நிலையிலே யாக்கோபு இறைவனை முகமுகமாய் சந்திக்கிறார். இறைவனை முகமுகமாய் சந்தித்த பின்பு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது என்ன மாற்றம் என்றால், மிகப்பெரிய தைரியம் யாக்கோபுக்கு வந்தது. பயந்து கிடந்த யாக்கோபுக்கு மிகப்பெரிய தைரியம் உண்டானது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் வந்தது. யாக்கோபு என்றால் எத்தன் என்றால் ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட யாக்கோபு, இப்படிப்பட்ட பெயர் கொண்ட யாக்கோபு இறைவனை முகமுகமாய் சந்தித்த பின்பு அவருக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. என்ன பெயர் என்றால், தேவ பிரபு என்று அர்த்தம் கொள்ளும் இஸ்ரவேல் என்று பெயர் யாக்கோபுக்கு மாற்றப்பட்டது. இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டவன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டவன் என்று அர்த்தம். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை உயிர் பிழைக்க செய்தார் என்று யாக்கோபு அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் இதோடைய பின்னணி நன்றாக தெரிந்த ஒரு காரியம். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை விட்டு 20 ஆண்டு காலமாக பிரிந்து எத்தனையோ மைல் தூரத்திலே அவர் இருந்தாலும் குற்ற மனசாட்சி யாக்கோபை வாதித்து எடுத்தது. அந்த குற்ற மனசாட்சி எதுக்குன்னா, தன் மூத்த சகோதரனாகிய ஏசாவுக்கு வெறும் சிவப்பு கூலை கொடுத்து ஏசாவை
ஏசாவினிடத்தில் இருக்கும் விலை மதிக்க முடியாத சிரேஷ்ட புத்திர பாகத்தை பறித்துக் கொண்டு யாக்கோபு போய்விட்டார். அண்ணனுடைய கைகளிலும் கால்களிலும் ரோமன் இருப்பது போல அண்ணனுடைய வஸ்திரங்களை ஆட்டுத்தோலை போட்டு கைகளை மூடிக்கொண்டு அண்ணனுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தன் கண் தெரியாத தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் போய் ஏமாற்றி அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் போய்விட்டார். 20 ஆண்டுகள் ஓடி போனாலும் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவுக்கு யாக்கோபு பயந்து கிடந்தார். பயமும் நடுக்கமும் திகிலும் யாக்கோபுக்கு உண்டானது. ஏசா என் ஏதாவது செய்து விடுவானே, என் பிள்ளைகளை கொன்று விடுவானோ, என் மனைவியை கொன்று விடுவானோ என்று இந்த பயம், இந்த சூழ்நிலையிலே யாக்கோபு என்ன செய்தார் என்றால் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளும் எல்லாரும் யாபோக்கு என்ற ஒரு ஆற்றின் கரையிலே விட்டுவிட்டு மறு கரையிலே அவர் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். அவருக்கு தெரியாது இது இறைவனை சந்திக்க போகிற நேரம் என்று. அவர் இறைவனை சந்திப்பார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் நடந்தது என்ன? அவர் இறைவனை பயந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது இறைவன் அவருக்கு சமீபமாய் முகமுகமாய் வந்தார். வந்த உடனே இறைவனை சரியாக உறுதியாக பிடித்துக் கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று விடாம ஆண்டவரை யாக்கோபு பிடிச்சார். பிடிச்சதனால கடைசியாக ஆண்டவர் சரி விடு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிட்டார். அதனாலதான் சொல்லுகிறது, தேவனோடும் மனிதனோடும் அவர் போராடி ஜெயித்தார் என்று, யாக்கோபு ஜெயித்தார் என்று. இந்த சந்தர்ப்பம், இந்த சூழ்நிலை ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. அது முதற்கொண்டு இறைவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் மட்டும் சொன்ன ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு பிறகு இறைவனோடும் மனிதனோடும் போராடி யாக்கோபு ஜெயித்த பின்பு இந்த சம்பவத்திற்கு பின்பாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று இறைவன் பெருமைப்பட்டவராய் இருக்கிறார். அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு இறைவன் சொல்லுகிறார், நான் யார்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய மாற்றுதலை உண்டு பண்ணினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் இதே போல கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். இதே போல கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவரை நாம் வரும் பொழுது யாக்கோபை போல நாம் இறுதியாக அவரை பிடித்துக் கொள்ளணும். இறுதியாக பிடித்துக் கொண்டு, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று இறுக பிடித்துக் கொள்ளணும். யாக்கோபு அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார். முகமுகமாய் இறைவன் வரும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை அவர் விடல. இறுதி பிடிச்சிட்டு அழுது போராடி ஜெபித்தார். இறைவன் வந்துட்டாரு, சரி வந்துட்டாருன்னு அந்த சந்தர்ப்பத்தை யாக்கோபு விடல. சந்தர்ப்பத்தை சரியாக பிடித்துக் கொண்டாரு. கர்த்தரை பிடித்துக் கொண்டு, என்னை நீங்க ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, இந்த போராட்டத்தில் இந்த விடுதலை செய்யுங்க என்று விடாமல் பிடித்து கடைசியாக ஜெயித்தார். அழுது போராடினாரு. அதுதான் யாக்கோபை பற்றி ஓசியா தீர்க்கதரிசி கூறும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஓசியா 12:3-4. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். ஓசியா தீர்க்கதரிசி யாக்கோபை பற்றி சொல்லுகிறார். தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனாகிய குதிகாலை பிடித்தான். ஏசா முதலாவது வெளியே வரும் பொழுது, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும் பொழுது யாக்கோபு தன் மூத்த அண்ணனுடைய குதிகாலை பிடிச்சிட்டே வெளியே வந்தார். தன் பலத்தினால் தேவனோடு போராடினார். இருக்கிற ஒரு சஞ்சனம், வேதனை, மன வேதனை, ஏசா கொல்ல போறானே என்று மன வேதனை உண்டாகும் பொழுது அவர் தேவனை, அவருக்கு இருக்க முழு பலத்தோடும் போராடினாரு. போராடி இறைவனையே மேற்கொண்டார் ஜெபத்துல. இதே போல நான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் வரும் பொழுது, நீங்கள் ஒரு போராட்டத்துல, பிரச்சனைகளை, வேதனையில இருக்கும் பொழுது இறைவனை நோக்கி
ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த மனுஷன்கிட்ட போய் கேட்காதீங்க. உங்க பிரச்சனையை போய் எனக்கு இப்படி ஆயிடுச்சு எந்த மனுஷன்ட்டையும் போறது நிரந்தரம் கிடையாது. போராட்டம், பிரச்சனை, கவலைகள் வருதா, மனுஷர்களிடத்துல ஆலோசனை பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா என்று இப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் செய்கிறத விட்டுட்டு கர்த்தரை இறுகமாய் பிடிங்க. கர்த்தரை இறுகமாய் பிடிச்சிட்டு நீர் என்ன ஆசீர்வதிக்கணும், நீர் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை செய்யணும் என்று கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. போய் மனுஷன்கிட்ட போய் புலம்பி தீர்த்து நேரத்தை வீணாக்காதீர்கள். கர்த்தரை இறுகப்பிடிங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நீங்க ஜெபிச்சாலே உங்களுக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அல்லவா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் அல்லவா? உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனை உங்களை நெருக்கும் பொழுது போய் மனிதர்களிடத்தில் போய் புலம்பி தீர்த்து நேரத்தை வீணாக்காமல் தேவனுடைய சன்னிதானத்தில் நீ முழங்கால் படியிடு. நீ யாக்கோபு முழங்கால் படிட்டாரு. ஏசா போராட்டம், யாக்கோபுக்கு ஒரு போராட்டம். ஏசா நெருங்கி வருகிறான். அவர் போய் மற்ற மனிதனுடைய தயவாய் தேடினாரு. என்ன பண்ணாரு? தேவனுடைய சன்னிதானத்திலே ஜெபம் பண்ணினாரு. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது முகமுகமாய் இறைவன் அவரை சந்தித்தார் அல்லவா? அதே போலதான் நீ ஒரு பிரச்சனையில, போராட்டத்திலே, பாரத்தோடு நீ கடந்து செல்லும் பொழுது மற்ற மனிதனிடம் உன் குறைகளை, மற்றவருடைய குறைகளை சொல்லி நேரத்தை வீணாக்காதே. அது ஒரு பிரயோஜனம் இல்லை. எந்த மனுஷனும் மற்ற மனுஷனை காப்பாற்ற முடியாது. இறைவன் ஒருவரால் மாற்றும் தான் காப்பாற்ற முடியும். அந்த தேவனிடத்துல போய் நீ உன்னுடைய பாரத்தை இறக்கி ஜெபம் பண்ண ஆரம்பி. அப்பொழுது அவர் உனக்கு முன்பாக சமீபமாய் வருவார். எதிர்பாராத வேளையிலே கர்த்தர் உங்களை முகமுகமாய் சந்திப்பாரு. அந்த சந்திக்கக்கூடிய நேரம் நீ ஜெபத்திலே இருக்கும் பொழுது, அவர் உனக்கு சமீபமாய் வருவாரு, உன்னை சந்திக்கும்படி வருவாரு. இந்த சந்தர்ப்பத்தை விடாத. எப்படி யாக்கோபு அந்த சந்தர்ப்பத்தை விடாமல் கர்த்தரை இறுக பிடித்தாரோ, நீயும் பிடிக்கும் பொழுது கர்த்தர் நீ முகமுகமாய் காண்பாய். கர்த்தர் யாருக்கு தெரியுமா சமீபமாய் இருப்பாரு? சமீபம் என்றால் முகமுகமாய் காண்பது என்று அதனுடைய அர்த்தம். கர்த்தர் யாருக்கு முகமுகமாய் யாருக்கு சமீபமாய் இருப்பார் என்றால் வாசிக்கலாம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 145 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மை மனதுடன், உள்ளத்துல உண்மை மனதுடன் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் யாக்கோபுக்கு அருகில் வந்தது போல உங்களுக்கு அருகிலே வந்து அவர் சமீபமாய் இருப்பார். கர்த்தர் யாராருக்கு சமீபமாய் இருப்பார்? சங்கீதம் எழுதின புஸ்தகம் 34 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் யாருக்கு சமீபமாய் இருக்கிறார் என்றால் நொறுங்குண்ட இருதயம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தாழ்மையுள்ள இருதயத்துக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். மனதுல மேட்டிமை, பெருமை, என்ன யாரு சொல்றது, நான் தான் எல்லாம், நான் சொல்றபடிதான் எல்லாம் அப்படின்னு இப்படிப்பட்ட மனப்பான்மை மனதுல இருந்ததுன்னா கர்த்தர் சமீபமாய் வரவே மாட்டாரு. தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு, நொறுங்குண்ட தாழ்மையுள்ள இருதயங்கள் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரு? இது யாருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாருன்னு நான் சொன்னேன். நம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு, தாழ்மையுள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நீங்க உண்மையாய் உங்க இருதயத்துல முழு தாழ்மையோடு கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் சமீபமாய் இருப்பார். உங்களுக்கு முன்னாடி வருவார். அவர் வந்துட்டாருன்னா நீங்க இறுக அவரை பிடிச்சுக்கணும். யாக்கோபு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு உங்க போராட்டம், பிரச்சனை எல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்திடணும். நீங்க விடுதலை ஆவீர்கள். எப்பொழுது கர்த்தர் சமீபமாய் வருவார்? வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 4. தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் சமீபமாய் இருக்கிறார். நம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அவர் சமீபமாய் இருக்கிறார். நம்ம எப்ப கர்த்தரை தொழுது கொள்கிறோம்?
எப்ப கர்த்தரை தொழுதுகிறோம்? எப்ப நம்ம கர்த்தரை தொழுது கொள்கிறோம்? சண்டே மட்டும்தானா? எல்லா நாளும் கர்த்தரை தொழுது. வீட்டில் சண்டேங்க நம்ம தொழுது கொண்டு போறோம், வீட்டிலும் போய் தொழுது கொள்ளணும். அப்ப நம்ம தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். சரி, இப்ப கர்த்தர் எப்படி சமீபமா இருக்கிறார்? இப்ப நம்ம தொழுது கொள்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், நேராக அப்படி வந்து நிற்பாரா? நேராக வந்து நிற்பாரா? என்ன சாலமோன், என்ன அன்பு, என்ன மோசே அப்படி கேட்பாரா? கர்த்தர் சமீபமா இருக்கிறாருன்னு சொல்றீங்க, ஜெபம் பண்ணா சமீபமா இருப்பாருன்னு சொல்றீங்க, தாழ்மையா கேட்டா சமீபமா இருப்பாருன்னு சொல்றீங்க, உண்மையாய் கேட்டா சமீபமா இருப்பாருன்னு சொல்றீங்க. நேரா வந்து கையை பிடிச்சி என்ன வேணும் அப்படியா கேட்பாரு? கர்த்தர் எப்படி தெரியுமா சமீபமா இருப்பாரு? வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலியையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அக்கினி இறங்கி கர்த்தருடைய மகிமை எப்படி தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருப்பாரு? அவருடைய அக்கினியை உங்களுக்குள்ள இறக்குவார். பரிசுத்தாவின் வல்லமை நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சோத்திரம் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஊற்றும் பொழுது, உங்களுடைய விண்ணப்ப வேண்டுதல் போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல ஊற்றி ஜெபிக்கும் பொழுது ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே வரும், அபிஷேகம் வரும், அந்நிய பாஷையில நிரப்பப்படுவீர்கள். இதுதான் அக்கினியை உங்களிடத்துல இறக்குவார். இறக்கிட்டு அவருடைய மகிமையை உங்களிடத்துல பொழிந்தருள பண்ணுவார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எப்படி அவர் சமீபமாய் இருக்கிறார், எப்படி வருவார்? நீங்க ஜெபிக்கும் போது எப்படி உங்க அருகில வருவார்? கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் எப்படி சமீபமா வருவாரு? அக்னியாய் உங்களுக்குள்ள இறங்குவார். உங்க எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி உள்ளத்துல இருக்குல்ல, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அக்னியாய் உங்களுக்குள்ளே அவர் இறங்குவார். இறங்கி உங்கள் மேல் ஒரு மகிமை உண்டாகும், ஒரு பிரசன்னம் உண்டாகும். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். இப்படிதான் கர்த்தர் சமீபமாய் வருவார். டைரக்டா வந்துட்டு கை பிடிச்சிட்டு நம்ம ஒருத்தர் பேசுற மாதிரிலாம் வரமாட்டாரு. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்க உள்ளத்துல கலக்கம் வந்து, ஐயோ இவ்வளவு போராட்டம் வருகிறது, நான் வாழ்க்கையில இப்படி போராட வேண்டியதாக இருக்கிறேன், என்னடா இது ஒரு வாழ்க்கை என்று நீங்க அங்கலாய்த்து போராடி கொண்டு இருக்கும் பொழுது மனிதனிடத்துல போய் சொல்லி தீர்த்து நேரத்தை வீணாக்காதீர்கள். தேவனுடைய கரத்தை பிடிங்க. கரத்தை பிடிக்கும் பொழுது போய் நீங்க கர்த்தரிடத்துல போய் தொடங்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி உங்களுக்குள்ள தான் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவி, அந்த அக்கினி, அந்த மகிமை, அந்த பிரசன்ன ஹல்லேலூயா உங்களை நிரப்பும் போது நீங்க புரிஞ்சுக்கணும் கர்த்தர் சமீபமாய் வந்துட்டாருன்னு. வந்த உடனே விட்டுறாதீங்க, அப்படியே அமைதியாகக்கூடாது. அதுக்கப்புறம் ஆவியில நிரம்பி உங்க காரியத்தெல்லாம் சொல்லுங்க. அந்த யாக்கோபை விடுதலை செய்த தேவன் உங்களுடைய போராட்டங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாக்கோபு இதே போலதானே யாக்கோபுக்கு கர்த்தர் வந்துட்டாரு. வந்த உடனே ஒரே பிடி, உடும்பு பிடி மாதிரி ஒரே பிடி பிடிச்சிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடவே மாட்டேன். அதே போல உங்க வாழ்க்கையில பிரச்சனையா, போராட்டமா, வியாதியா, பலவீனமா, எனக்கு ஒரு சுகம் வேண்டுமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, பலவீனமாக இருக்கே, வாழ்க்கையில மன அழுத்தம், போராட்டம் மூலம் எனக்கு மன அழுத்தம் உண்டாகிறதே என்று கவலையோடு வந்திருக்கிறோம் பிள்ளைகளே, இயேசு ஒருவர் இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்க இறுக பிடிங்க. பிடிச்சிட்டு நீர் என்ன விடுதலை செய்தால் தான் நம்ம போக விடுவேன், இந்த போராட்டத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு அவரை பிடிச்சிருங்க. அவர் யாக்கோபை விடுவித்தது போல என்ன போராட்டமாக இருந்தாலும் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இது அவருக்கு லேசான காரியம். யாக்கோபு தேவனை ஜெயிச்சாரா தோத்தாரா? ஜெயிச்சார். அதான் தேவனோடும் மனுஷனோடும் போராடி என்று இருக்கு. தேவனோடு எப்படி ஜெயிச்சார்? இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் தானே. மனுஷனோடு மனுஷன் போராடும் பொழுது மல்யுத்தம், பாக்ஸிங் அல்லது ஒரு கராட்டே ஃபைட்டு ஏதோ ஒண்ணுனா
ரெண்டு பேருக்கும் போட்டி, ஒருத்தன் தோத்து போதும் ஒருத்தன் ஜெயிப்பதும் இயற்கை. மனுஷன் சண்டை போடுவது. ஆனால் ஒரு மனிதன் தேவனை எப்படி போராடி ஜெயிக்க முடியும்? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாக்கோபு ஒரு மனிதன், அவர் ஜெயித்தது கர்த்தரை. அவரு சாதாரண விஷயம் இல்லை கிடையாதே. பிரதான தூதனாக இருந்த லூசிபர் கூட ஒரு நாளும் கர்த்தரை மேற்கொண்டதில்லை. சகலத்தையும் அவர் தான் உண்டாக்கினார். அவருடைய வல்லமை பயங்கரமானது, அவருடைய பலன் பயங்கரமானது. அதுதான் பிரசங்கி சொல்லுகிறார். வாசிங்க, பிரசங்கி எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 6:10. வேகமா வாசிங்க. பிரசங்கி 6:10. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷர் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோடு போராடுகிறவனால் கூடாது. தன்னிலும் பலத்தவனோடு போராட அவனால் கூடாது. அவனால் என்றால் மனுஷரால். ஒரு மனுஷன் எப்படி தேவனை ஜெயிக்க முடியும்? பிள்ளைகள்லாம் நீங்க இந்த ஆதியாகமத்தை பைபிள் ஸ்டடி அருமையா பண்ணீங்க. இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் தேவனை எப்படி ஜெயிக்க முடியும்? ஒரு மரத்துக்கு அடியில ஒரு சுண்டலி குடும்பம் இருந்ததாம். அந்த சுண்டலி பெற்றோருக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்த சுண்டலி நல்ல பலமுள்ள சுண்டலி, இளைய சுண்டலி நோஞ்சானான சுண்டலி. ஒரு நாள் மத்தியானம் அவங்க பெத்தவங்க அப்பா அம்மா தூங்கிட்டு மரத்துக்கு அடியில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு யானை பூமியை அதிர பண்ணும்படி நடந்து வந்தது. இப்படி நடந்து வரும்போது என்ன ஆகும்? அது என்ன இருந்தாலும் நான் தூங்குவேன். அது இருந்து யானை வருது. அப்போ பெத்தவங்க தூங்குறவங்களுக்கு என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும், தூக்கம் கெட்டு போகும். இந்த சின்ன சுண்டலிக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. இது நோஞ்சான சுண்டலி, பயங்கர கோபம் வந்துருச்சு. நேராக அந்த யானைக்கு முன்பாக நின்று, என்னோட அப்பா அம்மா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க, மெதுவா நடந்து வர தெரியாதா? உனக்கு என்ன அவ்வளவு பெருமையா என்று யானையிடம் கடுமையாக கோபப்பட்டு சண்டை போட்டது. யானைக்கு வந்ததே கோபம். யாரிடம் பேசுகிற நீ? ஒரே மிதியில உன்னை சட்னி ஆக்கி விடுவேன் அப்படி யானை சொல்லிச்சான். சுண்டல் என்ன பண்ணிச்சான்? பின்னாடி போய் வால் வழியா ஏறி யானையோட காதுக்குள்ள போய் செவிப்பாறையில போய் சுரண்ட ஆரம்பிச்சிருச்சான். யானையால் தாங்க முடியல. ஐயோயோ, என்னை விட்டுரு, நான் தோத்துட்டேன், என்னை விட்டுரு, என் தோல்வியை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன், தயவு செய்து நீ வெளியே போயிரு என்று சொல்லி யானை வந்த வழியில வேகமா போய்விட்டான். இதே போலதான் யாக்கோபு. அவர் ஒரு சுண்டலி. கர்த்தர் எவ்வளவு பெரிய மகா பராக்கிரம் உள்ளவர். போய் ஆண்டவரை பார்த்துட்டாரு, குட்டிச்சுட்டு போயாம பிடிச்சி நச்சு அரிப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நச்சு பண்ணி ஒரு காரியத்தை வாங்குவாங்க தெரியுமா? அது மாதிரி என்னை நீ ஆசீர்வதிக்கணும், இந்த போராட்டத்தை விடுதலை செய்யும், உன்னை நான் விடவே மாட்டேன், ஆண்டவர் போய் தொலைடா அப்படின்ட்டு ஆசீர்வதிச்சு. இப்படிதான் யாக்கோபு ஜெயித்தார். இப்போ உங்க மனைவி உங்களை அடிக்கிறாங்கன்னா விழுந்துருவீங்க. நிஜமாக அவங்க அடிச்சு விடுவீங்களா? அடிச்சு விடுவீங்களா? ஓங்கி உங்களை அடிக்கிறாங்க, அடி வாங்கிட்டு அப்படி விழுந்த மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணுவீங்க. அதனால என்ன, நீங்க உங்க மனைவிட்ட தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தமா? பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க, குத்துறா அப்பாவை அப்படின்னா அப்படி குத்தணும் அப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுவோம்ல, கீழே இருந்து விழுந்தது போல. நம்ம என்ன தோத்து போயிட்டோமா? இல்லையே. இதே போலதான் யாக்கோபு தேவனோடு போராடி செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடும் மனிதனோடும் போராடி யாக்கோபு செய்தார். போராட்டம் என்றால் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? 5 வகையான போராட்டங்கள் உண்டு. இவைகளை சற்று வேத வாக்கியங்கள் மூலம் தியானிக்க தூயாவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெப சிந்தனையோடு நம்ம தியானிக்கலாம். முதலாவது, போராட்டம் என்றால் என்ன? போராட்டம் என்றால் போராடுதல், சண்டை, எதிர்ப்பு, விடாமுயற்சி என்று அர்த்தம். போராடுதல், சண்டை, எதிர்ப்பு, விடாமுயற்சி என்று அர்த்தம். ஆவிக்குரிய பிரகாரமாய் போராட்டம் என்றால் என்ன? இது நார்மலான போராட்டம். ஆவிக்குரிய
ரீதியாக போராட்டம் என்றால் ஸ்ட்ரகிள், வார்ஃபேர் அப்படின்னு அர்த்தம். யுத்த களம் என்று அர்த்தம். யுத்தம், சாத்தானுக்கும் நமக்கும் நடக்கிற யுத்தம் தான் ஆவிக்குரிய போராட்டம். பாவம், ஆசை, இச்சை இவைகளுக்கு எதிர்த்து நின்று போராடி கிறிஸ்துவ வாழ்க்கையை நிலைத்து நின்று ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ள சகல காரியமும் ஆவிக்குரிய பிரகாரமாய் போராட்டம் எனப்படும். இது உடல் ரீதியான கிடையாது, உடல் ரீதியான சண்டை கிடையாது. மனதையும் ஆவியையும் தூய்மைப்படுத்தி இறைவன் அண்டை சேரக்கூடிய ஒரு விடாமுயற்சிக்கு பெயர்தான் போராட்டம். சாதாரணமாக போராட்டம் என்றால் போராடுதல், சண்டை, எதிர்ப்பு, விடாமுயற்சி. ஆவிக்குரிய பிரகாரமாய் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பது, பாவம், ஆசை, இச்சை இவைகளுக்கு எதிர்த்து நிறுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாத்து தூய்மைப்படுத்தி பரலோகத்துக்கு தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும்படிக்கு எடுக்கப்படுகிற விடாமுயற்சிக்கு பெயர்தான் ஆவிக்குரிய பிரகாரமாய் போராட்டம். 5 வகையான போராட்டங்கள் இருக்கின்றன. முதல், நல்ல போராட்டம். இரண்டாவது, காட்டு மிருகங்களோடு போராட்டம். 3, பிசாசோடு போராட்டம். 4, விசுவாசத்திற்காக போராட்டம். 5, ஜெபத்திலே போராட்டம். இப்படி ஒரு 5 வகையான போராட்டம் இருக்கு. நல்ல போராட்டம், காட்டு மிருகங்களோடு போராட்டம், பிசாசோடு போராட்டம், விசுவாசத்திற்காக போராட்டம், ஜெபத்திலே போராட்டம். ஒரு தேவ பிள்ளை இந்த 5 போராட்டங்களை சந்தித்தே ஆக வேண்டும். இதிலிருந்து எந்த தேவ பிள்ளையும் தப்பிக்க முடியாது. நல்ல போராட்டத்தை போராடணும், காட்டு மிருகங்களோடு போராடணும், பிசாசோடு போராடிதான் ஆக வேண்டும், விசுவாசத்திற்காக நம்ம போராடணும், ஜெபத்தில் போராடணும். ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த போராட்டத்தெல்லாம் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த 5 போராட்டத்தில் 3 போராட்டத்தை மாத்திரம், முதல் 3 போராட்டத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் விளக்கி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. முதல் போராட்டம் நல்ல போராட்டம். வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எதிராக போராடினார்? நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறாரே, யாருக்கு எதிராக போராடினார் என்றால் சாத்தானுக்கு எதிராக போராடினார். சாத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்திற்கு விரோதமாக போராடினான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. வாழ்நாள் எல்லாம் சாத்தான் போராடியும் எத்தனையோ உபத்திரங்கள், பாடுகள், வேதனைகள் கொண்டு வந்தாலும் அவன் மேற்கொள்ள முடியல. சாத்தான் போராட்டம், பிரச்சனை, உபத்திரம், பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலிருந்து எல்லாவற்றையும் ஜெயித்து வந்தார். அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினார். என்ன நல்ல போராட்டம்? சாத்தான் கொடுத்த அத்தனை போராட்டத்தையும், உபத்திரத்தையும், பாடுகளையும், வேதனைகளையும் எல்லாவற்றையும் நான் ஜெயித்து மேற்கொண்டுட்டு தைரியமாக கடைசி வார்த்தையை அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினப்பா, விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நல்ல போராட்டம் என்பது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புரோஜனமற்ற போராட்டம், இன்னொன்று புரோஜனம் உள்ள போராட்டம். புரோஜனமற்ற போராட்டம், அநேகர் இப்பொழுது புரோஜனமற்ற போராட்டத்திற்காக தான் போராடுகிறார்கள். உதாரணமாக, ஒரு அரை அடி நிலத்துக்காக எத்தனையோ வருஷங்கள் மனிதன் போராடுகிறான். கோர்ட்டு கேஸு போராடுகிறான். இதுல ஒரு புரோஜனமும் நமக்கு கிடையாது. வக்கீல்களும் நீதிபதிகளும் சம்பாதிக்கிறார்கள், அவ்வளவுதான். இதுல நமக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது. இதுதான் புரோஜனமற்ற போராட்டம். ஒருவன் தனியாக காட்டுப்பாதையில நடந்து போயிட்டு இருந்தான். போய்கொண்டு இருக்கும் பொழுது இரவு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அதனால அவன் என்ன பண்ணா, இந்த பாதையில ரோட்லயே படுத்துட்டு தூங்கிட்டான். தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அருகில் இருந்த ஊர்ல இருந்து ஒரு 3 திருடன்கள் திருடுவதற்காக அந்த வழியா வந்தாங்க. வரும் பொழுது இவன் நடுவில் படுத்திருக்கான்ல,
இவனை மேல கால் பட்டு 3 பேரும் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே ஒரு திருடன் சொன்னான், எந்த முட்டா பைய மரத்தை நடு ரோட்ல போட்டிருக்கான் அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஒரு கள்ளன் சொன்னான். சொன்ன உடனே இந்த படுத்திருந்தான் பாருங்க, எழுப்பிட்டான். எழுப்பிட்டு கோபம் வந்துடுச்சு. நான் என்னடா மரமா, ஒரு மரம் வந்து கையில மடியில பணப்பையோட தூங்குமா, உனக்கு அறிவு இருக்கா, என்னை போய் மரம்னு சொல்லுகிறியே என்று இப்படி சொல்லிட்டான். இந்த கள்ளகன், பணப்பை உன் மடியில தான் இருக்கா, நீ மனிதனா? இதான் சொல்லுவாங்க, கும்பிடுகிற போகிற தெய்வம் குறுக்கே வந்தது அப்படின்னு. புடுறாவன அப்படின்னு பணப்பைய பிடிச்சாங்க. இவனும் வந்து விட்டாங்க. பணப்பைய விட்டாம பிடிச்சுக்கிட்டே இருந்தான். விடவே இல்லை. அந்த 3 பலமுள்ள கள்ளர்கள், இவன் ஒருவன், இவன் பணப்பைய ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டான். விடவே இல்லை. இரவு முழுவதும் அந்த கள்ளர்கள் போராடி கடைசியாக அந்த கள்ளர்கள் அந்த பணம் மூட்டையை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு திறந்து பார்த்தா வெறும் 50 பைசா. அவன் இந்த கள்ளன் சொன்னான், மூஞ்சிலே அந்த 50 பைசா தூக்கி எந்திரிச்சிட்டு, இல்லை இந்த 50 பைசாவுக்காக இரவு முழுவதும் போராட வச்சுட்டியடா அப்படின்ட்டு தூர போட்டு போனான். இதுதான் புரோஜனமற்ற போராட்டம். புரோஜனமில்லாத காரியத்துக்காக போராடுவது, இதுதான் புரோஜனமற்ற போராட்டம். இதுக்கெல்லாம் போராடாதீங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காகலாம் போராடாதீங்க. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமா, நியாயத்தின்படி நீ பேசணும். நியாயத்தின்படி பேசிக்கொண்டு நீ கர்த்தரிடத்தில் அந்த நியாயத்தை நீ தெரியப்படுத்து. கர்த்தர் உனக்கு மனித தயவை ஏற்பாடு செய்து உனக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். புரோஜனம் உள்ள போராட்டம்னு இன்னொரு இருக்கு. புரோஜனம் உள்ள போராட்டம் என்ன அப்படின்னா, பரிசுத்தத்திற்காக போராடுவது, விசுவாசத்திற்காக போராடுவது, கர்த்தருடைய ஊழியத்தை சிறந்து விளங்குவதற்காக போராடுவது, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக போராடுவது. இதுதான் புரோஜனம் உள்ள போராட்டம். பரிசுத்தத்திற்காக போராடுவது, விசுவாசத்திற்காக போராடுவது, கர்த்தருடைய ஊழியத்தை திறம்பட செய்ய போராடுவது, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு போராடுவது. இதுதான் புரோஜனமுள்ள போராட்டம். இதற்கு பெயர்தான் நல்ல போராட்டம். இந்த போராட்டத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல போராட்டத்தை பரிசுத்தத்திற்காக, விசுவாசத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக, பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆனோம், அது போராடி 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 நான் விடுதலை ஆனோம் என்று முயற்சி செய்கிறவர்கள் நல்ல போராட்டத்தை போராடுகிறாங்க. இப்படி நீங்க போராடினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வாசிக்கலாம். 2 தீமோத்தி 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆக்குதலை விரும்பும் யாவருக்கும் அவர் தந்தருளுவார். நல்ல போராட்டத்தை போராடுங்கப்பா. புரோஜனம் மற்ற போராட்டத்திற்காக, உலக ஆசீர்வாதத்துக்காக மாம்சத்துல போராடாதீங்க, ஆவியில போராடுங்க. ஆவியில போராடும் பொழுது கர்த்தர் உங்க கூட இருப்பாரு. நல்ல போராட்டத்தை போராடுங்க. போராடும் பொழுது ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், நீதியின் கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆவிக்குரிய தகப்பனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றார் தெரியுமா? நீ ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்கை அனுபவி. நீ ஒரு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு ஓட்ட பந்தயத்திலே நிற்கிறீர்கள், மல்யுத்தத்திலே நிற்கிறீர்கள். மல்யுத்தம் செய்கிறவன் சட்டப்படி மல்யுத்தம் செய்து ஜெயம் பெற வேண்டும். ஓட்ட பந்தயிலே நிற்கிறவன் இச்சை அடக்கத்தோடு முடிவு பரிந்தம் நின்று ஓட வேண்டும். நல்ல போராட்டத்தை நீ போராடு, வெற்றியை கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேளையில உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன், நீங்க நல்ல போராட்டத்தை போராடுங்க, நியாயமாய் போராடுங்க. இயேசு உங்க பட்சத்திலிருந்து உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கும்படி அவரிடத்துல கேளுங்க. பரலோக கதவை தட்டி கொண்டே இருங்க. திறக்கிற வரைக்கும் தட்டுங்க. அதான் மத்தேயு 7:7 வாசிங்க.
மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பிரச்சனையா, போராட்டமா, வேதனையா, கடுமையான வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறதா? வாழ்க்கையில இப்பொழுது முக்கியமான போராட்டத்தை சந்திக்கிறீர்களா? நல்ல போராட்டத்தை போராடுங்க. கர்த்தருடைய முகத்தை தரிசிக்கும்படி அவரிடத்துல நீ கேளு. பரலோக கதவை தட்டி கொண்டே இரு. திறக்கிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் தட்டு. நீ சோர்ந்து போகாமல் போராடு. சோர்ந்து போகாமல் பரலோக கதை தட்டு. அது ஒரு நாள் உனக்கு முன்பாக திறக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? நீ இயேசுட்ட கேட்கணும்பா. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும் பொழுது இயேசுட்ட கேளுங்க. இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 11 முதல் 13. உங்களிலே தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவினிடத்துல கேளுங்க. நம்ம சாதாரண தகப்போம், மானசீகமான தகப்பன். நம்ம பிள்ளைய கேட்கும் போது நல்லதை தானே கொடுப்போம். இதை விட நம்ம பரமபிதா இதை நம்மளை விட நல்லதை அறிந்திருக்கிறாரு. அவரிடத்துல கேளுங்க. பிரச்சனை, போராட்டம், கவலைகள், பாரங்கள் வரும் பொழுது இயேசுவினிடத்துல கேளுங்க. இயேசுதான் பரிகாரி. அவர் உங்களுக்கு நியாயம் செய்து உங்கள் போராட்டத்திலிருந்து விடுதலை செய்வார். எனக்கு இவ்வளவு போராட்டமாக இருக்கிறது இயேசுவே என்று கண்ணீரோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு நிச்சயமாய் விடுதலை செய்வார். நல்ல போராட்டத்தை போராடுங்க. புரோஜனமற்ற போராட்டத்தை போராடாதீங்க. உலக ஆசீர்வாதத்துக்காக நீங்க படுற போராட்டம் புரோஜனமற்றது. ஆவிக்குரிய பிரகாரமாய் போராடுங்க. தானாக உலக ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். இரண்டாவது, காட்டு மிருகங்களோடு போராட்டம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:32. துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று வாசிக்க. இரண்டாவதாக, துஷ்ட மிருகங்களோடு போராட்டம். நமக்குள், நம்ம சரீரம், நமக்குள் 2 மிருகம் இருக்கு. நல்ல மிருகம் மான், முயல் போன்ற நல்ல மிருகம். துஷ்ட மிருகம் சிங்கம், கரடி, நாய் போன்ற துஷ்ட மிருகம். இந்த 2 மிருகமும் நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கு. ஆவிக்குரிய பிரகாரமாய் துஷ்ட மிருகம் என்றால் என்ன தெரியுமா? பொல்லாத சுவாபங்கள், கேடான குணாதிசயங்கள், மாம்சிக இச்சைகள், உலக இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை. இதெல்லாம் துஷ்ட மிருகம். இதுவும் நமக்குள்ள இருக்கு, நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. இன்னொன்று நல்ல மிருகம்னு ஒன்று இருக்குல்ல. ஆவிக்குரிய பிரகாரமாய் நல்ல மிருகம் என்னவென்றால் வான்புறாவாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆட்டுக்குட்டி போல நமக்குள் இருக்கிற இயேசு. இவர்களும் நமக்குள்ள இருக்கிறார். இப்போ நம்ம சரீரத்துக்குள்ள யாரா இருக்கிறார்? நல்ல மிருகமும் இருக்கு, துஷ்டமான மிருகமும் இருக்கு. நல்ல மிருகம் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து. வான்புறாவை போல பரிசுத்த ஆவியானவர், ஆட்டுக்குட்டியை போல இயேசு. 2 பேரும் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் துஷ்ட மிருகம், பொல்லாத சுவாபங்கள், எரிச்சல்கள், பகைகள், கோபங்கள், பெருமைகள், பொறாமைகள், இதுவும் இருக்கு. இப்போ போராட்டம்னு சொன்னல தெய்வ பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கு 2மே இருக்குல்ல. இந்த 2 தான் போராடுது. இந்த 2மே போராடுகிறது. பரிசுத்த இயேசுவானவரும் பரிசுத்த ஆவியானவரும் துஷ்ட மிருகத்தோடு போராடுகிறாரு, நமக்குள் இருந்து போராடுகிறாரு. அதே துஷ்ட மிருகம் அந்த இயேசுவானவரோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் போராடுகிறது. இந்த துஷ்ட மிருகம் மேற்கொள்ளாதபடி நம்ம பாதுகாக்கணும். துஷ்ட மிருகம் நம்மளை மேற்கொண்டு ஆளுகை செய்யாதபடிக்கு
நம்ம பாதுகாக்கணும். அப்பொழுது தெய்வீக சுவாபத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நமக்குள்ள இயேசுவும் இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, துஷ்ட மிருகமும் இருக்கு, ரெண்டும் போராடுது. நம்மளோட வேலை என்ன தெரியுமா? இந்த துஷ்ட மிருகம் நல்ல மிருகத்தை மேற்கொள்ளாமல் இருக்க நம்ம பாதுகாக்கணும். அப்போ நமக்கு தெய்வீக சுவாபம் உண்டாகும், திருத்துவத்தின் சுவாபம் நமக்கு உண்டாகும், பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனையோ விதமான கொடிய மிருகங்கள் வருகின்றன, நாய்க்கூட்டங்கள் வருகின்றன, சிங்கங்கள் கெச்சிக்கின்றன. இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லாருடைய சுவாபமும் துஷ்ட மிருகங்கள் போல் தான் இருந்தது. ஆனால் இயேசு எல்லாவற்றையும் மேற்கொண்டு, அந்த துஷ்ட மிருகம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு சிலுவையிலே தன்னுடைய காலிலே நசுக்கி அவர் ஜெயித்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தனியா நிக்கலாம், நமக்கு விரோதமாய் துஷ்ட மிருகங்கள் பகைத்துக் கொண்டு கட்சித்துக் கொண்டு வருவார்கள். பயப்படாதே, இயேசு சிலுவையில ஏற்கனவே அதை ஜெயித்து இருக்கிறாரு, உன்னையும் ஜெயிக்க கிருபை செய்வாரு. நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபிக்கணும்? தேவனே, கோபங்கள், எரிச்சல்கள், இச்சைகள் ஏராளம் என்னை மேற்கொள்ளுகிறது, இந்த சுவாபத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் அப்பா. நான் ஜெயங்கொண்டவனாய் விளங்கும்படி எனக்கு உதவி செய்யும். என்னுடைய ஓட்டம் தோல்வியாய் முடியக்கூடாது. ஜெயங்கொண்ட பரிசுத்தவானாய், ஜெயங்கொண்ட பரிசுத்தவானாய் உம்முடைய சன்னிதானத்திலே நான் நிற்க வேண்டும். உலக ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் உம்மை முகமுகமாய் பார்க்க வேண்டும். நான் பரலோகத்திற்கு போக வேண்டும். ஹல்லேலூயா என்று தேவனிடத்துல கேட்க வேண்டும். இப்படி கர்த்தரிடத்துல கேட்கணும். அநேகர் என்ன செய்யறோம்? போதகத்தை கேட்கிறது கிடையாது, ஆலோசனைகளை கேட்கிறது கிடையாது. போதகத்தை ஆலோசனைகளை கேட்காம வழிவிலகி போகிற, இவர் என்ன சொல்றதுக்கு, நான் சொல்றபடி தான் நடக்கணும், அவர் என்ன எனக்கு ஆலோசனை கொடுக்கிறது, அவர் பெரிய பரிசுத்தவானா, அவர் பெரிய பக்திமானா, நான் என்ன அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது, இவர் என்ன ஆலோசனை கொடுக்கிறது என்று ஆலோசனைகள் எல்லாம் அசட்டை பண்ணிட்டு பின்பு புலம்புவாங்க. அதுதானப்பா வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனம். நீதிமொழிகள் 5:11 முதல் 14. பாருங்க, வசனம் அழகா சொல்லுகிறது. இன்னொரு சசிவாசி. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. பாருங்க, போதகர் கொடுக்கிற போதனையை கேட்கல, அவரு சொல்லி நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும், இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா பின்பு புலம்ப போதகர் கொண்டு இல்லை, நீ சொன்னா நல்லது, கேட்டா கேடு, கேட்காட்டினா போன்னு போயிட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போய் சமாதானத்தை சொல்லும் பொழுது சமாதானத்துக்கு பாத்திரமான இருந்தால் அந்த சமாதானம் உங்க இடத்துல இருக்கும், இல்லைன்னா சமாதானம் மீண்டும் அந்த போதகர் இடத்துல வரும். ஆகையால் போதகர் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன். அந்த மனிதன் சொல்லுகிற போதகத்தை கேட்கணும். அந்த மனிதன் சுயமாக எந்த மனிதனும் போதகரும் பேச மாட்டாங்க. தேவனிடத்துல வழிநடத்தல் பெற்றுதான் உங்களிடத்துல பேசுவாங்க. அந்த ஆலோசனைகளை கேட்கணும், சபையில கேட்கணும். கேட்காம தான் தோன்றித்தனமாக தான் இஷ்டத்துக்கு தான் செய்வேன் என்றால் பின்பு புலம்பக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப போதகர்லாம் வரமாட்டாங்க. கவனமாக இருங்க அருமையானவர்களே. நம்ம நோக்கம் பரலோகம் போகணும். இந்த உலக காரியங்களுக்காக போதகருடைய போதகத்தை தள்ளாதீர்கள். பரலோகத்திற்கு போக முடியாது. போதகர் சொல்றதை சரியாக நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்படும், பரலோகத்துக்கு போக முடியும்.
யார் பரலோகம் போக முடியாது? வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 22. புறம்பே இருப்பார், பரலோகம் போக முடியாதுப்பா. எந்த துஷ்ட மிருகமும், நாய்களும், சூனியக்காரரும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள், பரலோகம் போக முடியாது என்று வேதம் கூறுகிறது. கவனமாக இருங்க. அதுக்கு தான் உங்களுக்கு போதகர்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. இந்த ஆலோசனையை சற்று கவனித்து கேட்டு செயல்படுத்துங்க. அவர் சொல்லி நான் கேட்க மாட்டேன், இவர் என்ன சொல்றது, இவரை விட பெரிய பாஸ்டர் சொன்னாதான் கேட்பேன், அவரை விட பெரிய பாஸ்டர் சொன்னாதான் கேட்பேன், இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பின்பு புலம்பக்கூடிய நிலைமை உண்டாகும். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம பரலோகம் போக வேண்டும் என்றால் நமக்கு தேவை எச்சரிப்பு. எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு சபையில போதகர்கள் மூலமாக கொடுக்கும் பொழுது, ஆலோசனை கொடுக்கும் பொழுது, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்குள்ள எச்சரிப்பாங்க. இந்த எச்சரிப்புக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து நம்ம இருந்தோம் என்றால் துஷ்ட மிருகத்தை மேற்கொள்ள முடியும், போராடி ஜெயிக்க முடியும். அருமையானவர்களே, துஷ்ட மிருகம் நமக்குள்ள இருக்கு, நல்ல மிருகமும் இருக்கு, ரெண்டும் போராடுது. இதை ஜெயிக்க வைக்கிறது நம்ம கையில இருக்கு. கவனமாக எச்சரிக்கையோடு இருந்து நம்ம போராடி ஜெயிப்போம். கடைசியாக பிசாசோடு போராட்டம். வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, பிசாசோடு போராட்டம். 3வது, என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோக குடும்பத்துக்கு பங்காளிகளாய் மாறுகிறீர்களோ, அதை என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்களோ, அப்போதே இருந்தே, அந்த நிமிஷத்திலிருந்தே, அந்த நொடியிலிருந்தே உலகம், மாமிசம், பிசாசு உங்களுக்கு எதிராளியாக நிற்பாங்க. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த செகண்டே, அந்த வினாடியிலே உலகம், மாமிசம், பிசாசு உங்களுக்கு எதிராளியாய் நிற்பாங்க. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எப்படியாவது உங்களை பாதாளத்துல போய் தள்ளி விடணும் என்று முயற்சி செய்யும். இது சாதாரணமாக இருக்காது. ரட்சிக்கப்படும் பொழுது, நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே தான் நடக்கும். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள் உங்கள் சரீரத்தோடும் ஆத்மாவோடும் போராட ஆரம்பிக்கும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இவ்விதமாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறதை நாம் இங்கே காண்கிறோம். சில வேளைகளை நம்ம மலை உச்சியிலே சந்தோஷமாய் நிற்கிறது போல இருக்கும், ஜெயங்கொண்டவர்களாய் விளங்குவது போல இருக்கும். அடுத்த நாளே பயங்கரமான பாவ போராட்டத்தில் விழுந்து போராடி கிடப்போம். இதுக்கு தெரியுமா அப்படி நடக்குது? பிசாசு நம்ம இடத்துல போராட்டம். இதுதான் பிசாசு ஏன் போராட்டம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்பதுக்கு நம்மளால போய் எதிர்த்து நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக் கொண்டவர்களாய், அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இந்த பாவ போராட்டத்தை நம்ம இடத்துல கொண்டு வருகிறது யாரு? பிசாசு.
நீங்க பிசாசை எதிர்த்து இயேசு கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க பிசாசுக்கு எதிர்த்து இருக்கும்போது பிசாசு ஓடி போவான். அவன் ஓடி போயிட்டான், அவன் மூலமாக கொண்டு வரப்பட்ட அந்த பாவ போராட்டம் என்ன செய்யும்? என்னப்பா செய்யும்? ஓடி போயிடும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது ஓடி போவான். அவனும் ஓடி போயிடுவான். அவன் கொண்டு வந்த கிரியைகள் எல்லாம் அவனோடு கூட ஓடி போயிடும். பிசாசை கண்டு பயப்படாதீங்க. மனுஷ ரூபத்திலே அவன் வருவான். பிசாசை கண்டு பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் தயவும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பெற்றுக்கொண்டு அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பரிசுத்தவான்கள், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் இயேசு இறைவனுடைய உதவியை பெற்று ஜெயித்தார்கள். இறைவன் அதற்கு உதவி செய்தார். அதே தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. ஒரு போராட்டமா, ஒரு பிரச்சனையா, ஒரு வேதனையோடு நீங்கள் இப்பொழுது உட்கார்ந்து இருக்கலாமே. நல்லா புரிஞ்சு கொடுங்க. உங்களுக்கு பிசாசு எதிர்த்து நிற்கிறான். நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்னப்பா செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பயப்படக்கூடாது. மனுஷ ரூபத்திலே பிசாசு உனக்கு முன்னாடி வந்து நிற்பான். உனக்கு உன்னிடத்துல போராடுவான். பயப்படாத, நீ எதிர்த்து நில்லு. அப்ப அவனும் ஓடி போயிடுவான். அவன் கூட கொண்டு வந்த கிரிகள் எல்லாமே ஓடி போயிடும். இததான் யூதா தன்னுடைய நிருபங்களில் எழுதுகிறார்கள். வாசிக்கலாம். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். யூதா 1:24, 333வது பக்கம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசுவோட கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையை, தயவை பெற்றுக்கொண்டு நீங்க வந்து போராடணும். பிசாசின் இடத்துல எதிர்த்து நிற்கணும். இப்படி எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் மட்டும் ஓடி போக மாட்டான். அவன் பிசாசு ஒரு போராட்டத்தை கொண்டு வருவான்ல, பாவ போராட்டம், மாம்சிக இச்சை, உலக கவலை இச்சை, கண்களின் இச்சை, கோபம், பகை, விரோதம், எரிச்சல், இதெல்லாம் பிசாசு தான் கொண்டாடுறான். இந்த பகை, எரிச்சல், கோபம், பொறாமை, பெருமை இதெல்லாம் தேவனுடைய சுவாபம் கிடையாது. பிசாசின் சுவாபம். அவன் தான் கொண்டு வருவான். நீங்க இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து நிற்கணும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொண்டு எதிர்த்து நிற்கணும். அப்ப உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் ஓடி போயிட்டான், அந்த கிரியெல்லாம் ஓடி போயிடும். அதற்கு பின்பாக தேவ ரூபம், தேவ சாயல் உங்களுக்கு தரிக்கப்பட்டு ஜெயங்கொண்டவர்களாய் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நீங்க நிற்பீர்கள். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28, 30 வசனங்கள். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடும் மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர் நீர் என் நாமத்தை கேட்பானே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போராட்டம், முதலாவது போராட்டம் நல்ல போராட்டம். இதை போராடும் பிரயோஜனமுள்ளதற்காக போராடுவதற்கு பெயர் தான் நல்ல போராட்டம். மற்ற காரியத்துக்கு போராடுவது நல்ல போராட்டம் கிடையாது. நீங்கள் நல்ல போராட்டத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் போல் போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, துஷ்ட மிருகத்தோடு போராட்டம். இதை போராடணும். நல்ல மிருகமும் துஷ்ட மிருகமும் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கு. ரெண்டும் போராடுகிறது. இதை நல்ல துஷ்ட மிருகத்தை மேற்கொள்வதற்கு நம்முடைய கரத்திலே இருக்கு போராடு. மூன்றாவது, பிசாசோடு போராடணும். பிசாசோடு கொண்டாடி தான் ஆக வேண்டும். நம்ம பரலோகத்துக்கு போகணும். தேவ பிள்ளைகளாக, பரலோக வாசிகளாக அந்த பரலோக நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பிசாசு எதிர்த்து நிற்பான், போராடுவான். நீ பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, உன்னை விட்டு அவன் ஓடி விடுவான். நான்காவது, விசுவாசத்திற்காக